வந்து எனக்கு பேர் வந்து ரூபவதி வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து 8 வருஷமா வீடு கட்டாத அப்படி பாதியிலே நின்றுச்சு வீடு. எவ்வளோ ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் வருவார், ஜெபம் பண்ணுவோம், நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம்லாம் பண்ணுவோம். ஒன்றுமே நடக்கலை. இருந்தாலும் கர்த்தரை நாங்கள் விடலை. இன்னைக்கா இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்காக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். அப்போ அந்த பாஸ்டர் வந்தார். அவர் சொன்னா, ஐயா இந்த மாதிரி வீடு கட்டாத 8 வருஷமா நிற்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னேன். இவரு ஜனவரிக்குள்ள நீங்க கட்டிடுவீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனாரு. எங்களை ஜனவரிக்குள்ளே அதை கட்ட போறேன், 8 வருஷமா கட்டாத அந்த 2 மாசத்துல நான் கட்டிட்டு போறேன்ட்டு எனக்குள்ளேயே ஒரு அவிவிசுவாசம் இருக்குது. அப்புறம் நான் மறாவது வாரமும் எங்களுக்கு நாங்க கேட்கிற இடம்லாம் பண தேவை சந்திச்சுது. அப்புறம் 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு பணம் வந்தது தேடி. அதை வந்தோடனே நாங்க வீடு கட்டிட்டோம். வீடு கட்டிட்டு நாங்க செல்வி அக்காக்கிட்ட சொன்னோம், உங்க பாஸ்டர் வந்த நேரம் தான் நாங்கள் வீடு கட்டி முடிச்சோம். எவ்வளோ நாங்கள் தன்னங்கீத்து கொட்டாவில் வீடு 2 வயசு பொண்ணுங்களை வச்சு நான் கொட்டாவில் இருந்தேன். நான் அவர் வந்து பண்ண ஜபத்துல தான் எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நானே கூட்டின்னு வந்து குடும்ப ஜபம் மாதிரி உங்களை கூட்டினாரு சொன்னேன். அவங்க வந்து எங்கள் வீட்டில் வைக்கும் போதே நான் வந்து வச்சிடறேன் அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து இந்த வீடு கட்டி குடும்பம் போன உடனே எனக்கு வந்து இந்த வீட்டில் நீ இருக்காத, செத்துடு, நீ ஏன் இருக்கிறேன்னு மரண பயம் என்னை போராடி இருக்குது. இன்னி வரைக்கும் போராட்டம் தான். இருந்தாலும் கருத்துக்கிட்ட ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கிறேன். அந்த பயத்தை என்னை விட்டு விலைக்கு போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் இன்னும் ஆசீர்வாதிக்கு பண்ணணும். எல்லா இடத்துலையும் நீங்க சர்ச்சை கட்டணும்.